ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸை பற்றி அப்டேட் பண்ணுறேன். மெயினாக உங்களுக்கு ஃபேண்டசி, ஹாரர் சீக்வன்ஸ், மேஜிக் பவர்ஸ் இருக்கிற சீக்வன்ஸ் இந்த மாதிரி சீரீஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா சாண்ட்மேன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி அப்டேட் பண்ணுறேன். இதோட ஃபஸ்ட்டு சீசன் டோட்டலாக 2 சீசன் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸில் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி, ஹாரர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு காட்டுறது, டைம் லைன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்மேன் அப்படிங்கிறது ட்ரீம் ஆஃப் காடு. அந்த காடை ஒரு பர்சனை ஹாஸ்டேஜாக பிடிக்கிறான், 100 இயர்ஸ் ஹாஸ்டேஜாக பிடிச்சி வைக்கிறான். எனக்கு எண்ட்லெஸ் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறான். நம்ம காட் ஆஃப் டைமே அது கொடுக்கல. 100 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி எல்லாருமே ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு அவனோட வேர்ல்டுக்கு போகும்போது அங்கே யாருமே இல்லை, மற்ற வேர்ல்டுமே டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவனோட வேர்ல்டை திரும்ப ட்ரை பண்ணுறதுக்கு அவனோட பவர்ஸ் திரும்ப வேணும். ஒரு பவராக அவனோட பவர்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகியிருக்கும். 2 பவரை எடுக்கிறான். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு டைமண்ட் இருக்குது, ரூபி. ஸோ அதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. இப்போ அவன் பெருசாகிட்டான். ஹீ இஸ் ஹியூமன் பட் இஸ் நாட் நார்மல். ஓகே, ஹீ இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். அவன் ஒரு பிளேஸில் வச்சுருப்பாங்க, ஒரு அண்டர் கிரவுண்டில். ஒரு நாள் அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவனும் சாதாரண ஹியூமன்ஸ் கூட போய் வாழ ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போவான். அவனோட அந்த பவரை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலோட பவரை யூஸ் பண்ணுவான். ஐ மீன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய யாராலையுமே ட்ரூத்தை மட்டும்தான் பேச முடியும். ஸோ எல்லாருமே ட்ரூத் பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரிவீல் பண்ண பார்ப்பாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் சீன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த ரெஸ்டாரண்ட். அதுக்குள்ளே ஃபைன் சீக்வன்ஸ் நடக்காது, எதுவுமே நடக்காது, ஜஸ்ட் கன்வர்சேஷன் மட்டும்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புள் யாராலையுமே போய் சொல்ல முடியாது, உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க. எல்லாருமே உண்மையை பேசினா எந்த மாதிரி ஒரு விளைவு வரும் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் அவங்களுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்னும் சில சீன் நடக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான சீக்வன்ஸ் நடக்கும். ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒன்றுன்னா. அந்த பவரை யூஸ் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி, ஃபைட் இல்லை பட் அந்த மாதிரி போகும். கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோ அவனையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணி அவன் மைண்டை சேஞ்ச் பண்ணி அந்த கிறிஸ்டலையுமே திருப்பி வாங்கிடுவான். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு 5 எபிசோடு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்துமே நல்லாயிருக்கும். பட் ஃபஸ்ட்டு 5 எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் க்ரௌட் சவுண்ட்ஸ் கேட்கும் ரேவன்னு சொன்னதுனால யூ ஷுட் ட்ரை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய வேலை இருக்குது இதுக்கப்புறம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாண்ட்மேன் அவனோட வேர்ல்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவன் பீப்புள் யாருமே இல்லை. அவனோட மக்கள் எல்லாமே அந்த வேர்ல்டை விட்டு வேறு வேர்ல்டுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் தேர் மாஸ்டர் அரௌண்ட் 100 இயர்ஸ். இப்போ அந்த இடத்துல அவனுக்காக அவனோட ஒர்க்கர், ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னுமே. அந்த பர்சன் தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு அவனோட வேர்ல்டு திரும்ப வேணும், அவனோட மக்கள் திரும்ப அந்த வேர்ல்டுக்கு வரணும். சேம் டைம் அதுக்கு முன்னாடி அவனோட பவர் பார்த்திங்கன்னா அவனுக்கு திரும்ப கிடைக்கணும். ஸோ நம்ம சாண்ட்மேனோட பவர் ஒரு மேஜிக் புக், ஒரு சாண்ட் ப்ளஸ் ஒரு கிறிஸ்டல், இதில் பார்ட்டாக இருக்கும். அது ஒன்றொன்றையும் அவனுக்கு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவனோட வேர்ல்டை அகைன் ரீக்ரோத் பண்ண முடியும், ரீபில்ட் பண்ண முடியும், அவனோட பீப்புள்ஸையும் திரும்ப கொண்டு வர முடியும். அதுக்காக இன்னும் சில டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸ்க்கு போய் அங்கே கூட சில பவர்ஃபுல்லான டீம்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்பான். எல்லாமே இப்போ ஒரு இடத்துல தான் இருக்கும். இடத்துல வேறு பிளேஸஸில் இருக்கும் அவனோட திங்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஹீ ஷுட் ஃபைண்ட் அண்ட் டேக் த ஆல் ஆஃப் திங்ஸ். தென் ஒன்லி ஹீ காட் ஹிஸ் ட்ரூ பவர்ஸ் பேக். ஸோ அவனோட ஹெல்ப்புக்காக அவனுக்கு ஒரு ரேவனுமே கூட வருவான். ரேவன்னா க்ரோ. ஓகே, அதுக்கு முன்னாடி அவனோட ஒரு பவரையும் ஃபஸ்ட்டு ஒரு பவர் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக அவனோட பவர்ஸால் உருவான ஒரு கிரியேச்சரை தேடி போவான். அது ஒரு ட்ராகன். அந்த ட்ராகனை 2 பிரதர்ஸ் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த ட்ராகனோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட ஃபஸ்ட்டு ஒரு சாண்டை ரிட்டர்ன் எடுத்துப்பான். ஸோ ஹீ காட் ஹிஸ் சாண்ட். ஓகே, இப்போ அகைன் இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவனோட மேஜிக் புக்கை தேட ட்ரை பண்ணுறான். அது மேஜிக் பவர்ஸ் தெரிஞ்ச ஒரு கேர்ள் கிட்ட இருக்கும். ஸோ அந்த கேர்ளை ஃபாலோ பண்ணி அந்த மேஜிக் புக்கை வாங்க ட்ரை பண்ணுறான்.
ஆக்சுவலாக இது சூப்பராக இருக்கும் இந்த மூவி, ஓகே, இந்த வெப் சீரிஸ். ஸோ ஒரு ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் கிட்ட இருந்து அந்த மேஜிக் பவரை வாங்குறான், அந்த மேஜிக் புக்கை, ஓகே. ஆக்சுவலாக அந்த புக்கை யூஸ் பண்ணி தான் இவனை ஸ்டார்டிங்கில் ஹாஸ்டேஜாக பிடிச்சிப்பான்னு நினைக்கிறேன் அந்த மெஜிஷியன் கேரக்டர். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனோட கிறிஸ்டல் தான் ஒரு ரூபி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், அது ரெட் கலரில் இருக்கும். அந்த ரெட் கலர் கிறிஸ்டல் தான் இன்னுமே பவர்ஃபுல், அதுவுமே அவனுக்கு திரும்ப வேணும். அந்த கிறிஸ்டல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த மெஜிஷியனோட ஒரு கேர்ள் இருக்கும், அந்த கேர்ளோட பேபி கிட்ட, அந்த பையன்கிட்ட. ஹீ இஸ் நாட் லைக் எ நார்மல் ஒன், ஹீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒன். சின்ன வயசுலேருந்தே அந்த கிறிஸ்டல் அவன் தான் வச்சுருப்பான், அதனாலே ஹீ இஸ் மோர் பவர்ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ சாண்ட்மேன் அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஆக்சுவலாக இது ஒரு வெப் சீரிஸ், ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஃபேண்டசி ஹாரர் வெப் சீரிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக 2020 தான் இதோட ஃபஸ்ட்டு சீசன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு மெஜிஷியன் சில மேஜிக் புக்ஸை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மேஜிக் வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் ஹீ வாண்ட் டு எண்ட்லெஸ் லைஃப், ஓகே. ஸோ ஹீ எக்ஸ்பெக்ட் எண்ட்லெஸ் லைஃப், த காட் கேன் கிவ் இட் பிகாஸ் ஹீ நோ வெரி வெல். ஸோ அதனால் ட்ரீம் ஆஃப் காடை ஹாஸ்டேஜாக பிடிக்கிறான் அந்த மேஜிக் புக் ப்ளஸ் சில பவர்ஸை வச்சுக்கிட்டு. இப்போ அந்த காடை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸுக்குள்ளே ஹாஸ்டேஜாக பிடிச்சி வைக்கிறான். நான் கேட்குற அந்த எண்ட்லெஸ் லைஃப்பை நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா உன்னை நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிறான். ஆனால் அந்த ட்ரீம் ஆஃப் காட், ஐ மீன் சாண்ட்மேன், எந்த பதிலுமே சொல்லாமல் பல வருஷமாக அவன் கேட்டதை கொடுக்காம அமைதியாக இருக்கான். அரௌண்ட் 100 years கிட்ட ஆகிடுச்சு, ஸ்டில் ஹாஸ்டேஜாக இருக்கான். ஒரு சில டைமில் அவனை சேவ் பண்ணுறதுக்காக அவனோட ரேவன்ஸ் வருவாங்க. ரேவன்ஸ் அப்படிங்கிறது க்ரோஸ் தான், பட் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அதை எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிடுவாங்க. டே பை டே அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அந்த பர்சன், அவங்க மேலே எனக்கு பயங்கரமாக கோவம் க்ரியேட் ஆகுது. பிகாஸ் they are all normal humans, okay, but they have some powers like using the magic book. One of the day அவனை எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸில் ஒரு பர்சன் அவன் தூங்குறான். ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய யாருமே தூங்கக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அவங்களோட ட்ரீமில் போய் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த காட் ஆஃப் ட்ரீமால். ஸோ அவங்க தூங்குற டைமில் அவனோட மைண்டுக்குள்ளே போய் அவனோட கன்னை எடுத்து சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஸ்பாட்டையுமே ஷூட் பண்ண சொல்கிறான். அவருமே அதே பண்ணுறான். அந்த டைமில் அவனோட அந்த ஹாஸ்டேஜாக பண்ண வச்ச அந்த கிளாஸஸுமே பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலி ஹீஸ் எஸ்கேப்ட், ஓகே. அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ரிவெஞ்ச் எடுக்கிறான். ஐ மீன் த காட் ஆஃப் ட்ரீம், அந்த மெஜிஷியன், அவனோட ரேவன்ஸ் அட்டாக் பண்ணவங்க எல்லாரையுமே. இப்போ நம்ம சாண்ட்மேனுக்கு அவனோட வேர்ல்டுக்கு போகணும். ஆக்சுவலாக 100 years இங்கே ஹாஸ்டேஜாக இருந்ததுனால அவனோட வேர்ல்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ஹீஸ் லைக் அலோன். இப்போ அவனோட வேர்ல்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மொத்த வேர்ல்டுமே டிஸ்ட்ராய் ஆகிருக்கு, அங்கே யாருமே இல்லை. ஹண்ட்ரட் இயர்ஸ் இங்கே ஹாஸ்டேஜாக இருந்ததுனால அவனோட வேர்ல்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ஹீஸ் லைக் அலோன். இப்போ அவனோட வேர்ல்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மொத்த வேர்ல்டுமே டிஸ்ட்ராய் ஆகிருக்கு, அங்கே யாருமே இல்லை.